நண்பர்களே, வில்லேஜ் ஹவுஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வேப்பம்பூ குழம்பு வைக்க போகிறேன். அதை அப்படியே வீடியோ போட்டுடலான்னு. ஓகேவா? இதுக்கு தேவையான பொருள் வேப்பம்பூ வீட்டிலே கிடைச்சது எங்கள் தோட்டத்தில், தக்காளி, பூண்டு, ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி, வெங்காயம் 4 வெங்காயம், 2 தக்காளி, அப்புறம் மிளகாய்த்தூள், கடுகு, மஞ்சத்தூள், வெந்தயம். முதல்ல வேப்பம்பூ வெறும் வானலில் வறுத்துக்கணும். வேப்பம்பூ இந்த மாதிரி வாசனை நல்லா கும்முன்னு வர்ற வரைக்கும் வறுக்கணும். வாசனை சூப்பராக வரும் பாரு. போதும். இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். இதை நுணுகுனா இப்படி நைஸாக நுணுகணும். அந்த அளவுக்கு எடுத்துக்கணும். இது மாதிரி நுணுக்கி வச்சுக்க வேண்டியது. வானல் காஞ்சதும் நல்லெண்ணெய், ஒரு ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், பூண்டு கொஞ்சம் வதங்கினதும் வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கணும். இப்போ தக்காளி போட்டு வதக்கணும். பூண்டும் வெங்காயமும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லா இருக்கும் குழம்பு. மிளகாய், தனியா சேர்த்து அரைச்சி வச்ச மிளகாய்த்தூள். இதுக்கு தனியாத்தூள் தனியாக போட தேவையில்லை. 2 ஸ்பூன் நல்லா வதக்கிட்டு புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். அது தண்ணி ஊற்றி உப்பு, அதுக்கு தேவையான அளவு உப்பு. குழம்பு நல்லா கொதித்து வந்த உடனே இந்த வேப்பம்பூ போட்டு இறக்கலாம். இதில் அவ்வளோ நல்ல குணம் இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி, பித்தத்தை போக்கக்கூடிய சக்தி, வயிற்றில் இருக்க பூச்சிகளை சாகரித்து வெளியேற்றுற சக்தி அனைத்தும் இருக்குது. அவ்வளோ நல்ல வேப்பம்பூ குழம்பு. வாரத்தில் 10 நாளுக்கு ஒரு டைம் சாப்பிட்லாம். அவ்வளோதான். இது போட்டு ஒரு கொதி வந்ததும் எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்படி இறக்கிடுவோம். குழந்தைங்களிருந்து எல்லாரும் சாப்பிடலாம். இது அவ்வளோ நல்ல விஷயங்கள் இதில் இருக்குது. இது மாதிரி வறுத்து இது மாதிரி புளிக்குழம்பு கூட போட்டு சாப்பிட்டோம்னா கசப்பும் தெரியாது, நல்லா இருக்கும். இது கூட அப்பளம் தொட்டுட்டு முட்டை தொடுத்து எல்லாம் சாப்பிட்லாம். நல்லா இருக்கும். 2 நாளைக்கு வச்சு சூடு பண்ணி சுடு சாதத்தில் சாப்பிட்டுட்டு வந்தால் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த அளவுக்கு வந்ததும் இறக்கிடலாம். போதும். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.